So good evening students. Today we will see the current affairs analysis dated from 8th May 2025, the first 26. The first article related to the weakening of Atlantic meridional overturning circulation. Atlantic meridional overturning circulation. So oceanic currents பொறுத்த வரைக்கும் இப்போ எர்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எர்த்தோட equator பார்ட்டில். So there is a two winds intertropical convergence zone, that is southeast trade winds and northeast trade wind. This is northeast and southeast. So இங்கேருந்து தண்ணி இந்த பக்கம் புஷ் பண்ணோம். ஸோ ஓஷியானிக் கரண்ட், the flow of oceanic current மெயினாக வந்து விண்டு தான் அதை புஷ் பண்ணி விடுது. அதனால தான் இந்த ஏரியாவில் this area the water will move this side. இது நார்த் இக்விட்டோரியல் கரண்ட்னு பேர், இது சவுத் இக்விட்டோரியல் கரண்ட்னு பேர். இப்போ இங்கே ஒரு காண்டினென்ட் இருக்குது அப்படின்றப்போ இந்த தண்ணி வந்து இப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ கீழே லோ லேட்டிடியூட்லேருந்து ஹை லேட்டிடியூட் போகக்கூடிய ஓஷியானிக் கரண்ட்டுக்கு பேர் வார்ம் ஓஷியானிக் கரண்ட். அது மாதிரி ஹை லேட்டிடியூட்லேருந்து லோ லேட்டிடியூட் வரக்கூடியதுக்கு பேர் கோல்டு ஓஷியானிக் கரண்ட். அதே மாதிரி தான் இங்கேயும் ஹை டு லோ, லோ டு ஹை, இட் இஸ் கால்ட் அஸ் வார்ம் ஓஷியானிக் கரண்ட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹீட் வாட்டர் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும். ஸோ கல்ஃப் ஸ்ட்ரீம் கரண்ட்டுன்னு பேர். ஸோ வில் டிஸ்கஸ். அப்போ இதான் ப்ரொசீஜர் டு ரன். அது மாதிரி இந்த பக்கம் நிறைய தண்ணி போகிறதுனால இங்கே வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தண்ணி ஃப்ளோ ஆகும். பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி ஒரே சைடு எல்லா தண்ணியும் புஷ் ஆகும்போது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி சம் கரண்ட் வில் கம், அந்த தண்ணி ஃப்ளோ ஆகும். அதுக்கு பேர் நார்த் கவுண்டர் இக்விட்டோரியல் கரண்ட்னு பேர். கீழே இருக்கக்கூடிய சவுத் கவுண்டர் இக்விட்டோரியல் கரண்ட்னு பேர். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளோ வந்து நம்ம ஆல்ரெடி லைக் டாபிக்ஸில் படிச்சிருக்கோம் ஜியோகிரஃபியில், ஓஷனோகிராஃபிக் டாப்பிக்கில். இப்போ நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் திஸ் இஸ் யூரோப்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் நார்த் அமெரிக்கன் ஏரியான்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து போகக்கூடிய வார்ம் ஓஷியனிக் கரண்ட் இட் கீப்ஸ் தி அட்லாண்டிக் ஓஷன், சரியா, அட்லாண்டிக் நார்தர்ன் அட்லாண்டிக் ஓஷனை வந்து ஈவன் இன் விண்டரில் கூட ஐஸ் ஃப்ரீயாக வைக்கும். யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்குமான ட்ரேட் வந்து நார்மலாக நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து ஃப்ரீசிங் ஆகாது ஈவன் தோ இன் விண்டர் ஹை சிவியர் கோல்டு டைம் பீரியட் கூட. அதுக்கான ரீசன் என்ன, இங்கேருந்து போகக்கூடிய வார்ம் வாட்டர். ஸோ இந்த வார்ம் வாட்டர் இங்கே போகிறதுனால போகும்போது என்ன ஆகும்னா, இங்கே நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் கரண்ட் வரும். சாரி நார்த் NAD, அப்புறம் கிரீன்லேண்ட் கரண்ட். இந்த ரெண்டு கரண்ட்டும் வந்து உங்களுக்கு கோல்டு கரண்ட், லேப்ரடார் கரண்ட், அப்புறம் நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் வந்து வேறு. திஸ் இஸ் நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட். கல்ஃப் ஸ்ட்ரீம் கரண்ட் தான் நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் கரண்ட். நார்வேயன் கரண்ட்டும் லேப்ரடார் கரண்ட்டு, அப்புறம் கிரீன்லாண்டியன் கரண்ட் தான் லேப்ரடார் கரண்ட்டுன்னு பேர். ஸோ இது மேலேருந்து கீழே வருது, இது வந்து கோல்டு கரண்ட். ஸோ இது ஐஸ் ஏரியாவில் போகும்போது இதோட வெப்பத்தன்மை குறையும். அண்ட் தென் இந்த ரெண்டு கரண்ட்டும் இதில் மீட் ஆகுறதுனால, கான்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுனால இட் வில் கிரியேட் கோல்டு கண்டிஷன் ஹியர். இந்த தண்ணி ஃபுல்லாகவே கோல்டு ஆகிரும். இந்த இடத்துல தண்ணி கோல்டு ஆகும்போது த வாட்டர் வில் பிகம் மோர் டென்சிட்டி. அப்போ கோல்டு ஐஸாக மாறுது அப்படின்றப்போ அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய சால்ட் அங்கே லெஃப்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து வாட்டர் வில் பிகம் மோர் டென்சர். ஆல்ரெடி கோல்டு வாட்டர், ஸோ டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ப்ளஸ் இதில் ஐஸ் ஆகக்கூடிய அந்த ஐஸ் ஆகக்கூடிய இடத்துல அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய சால்ட் எல்லாமே லெஃப்ட் ஆயிரும். அந்த சால்ட்டு இந்த இடத்துல இருக்கிறனால தண்ணியோட ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும், சிங்கிங் டவுன். ஸோ இட் வில் ஃபோர்ஸ் டு கம் டவுன். இங்கே உள்ளே போகும். உள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தெர் இஸ் அ கரண்ட் ஃப்ளோ வில் ஹேப்பன் இன்சைட். அண்டர் வாட்டர் கரண்ட் மூமெண்ட்னு பேர். இட் ஆக்ட் அஸ் அ கன்வேயர் பெல்ட். ஸோ அப்படி போய் இப்படி வந்து இங்கே ஒரு பார்ட் வெளியில் வரும், அது மாதிரி இங்கே போகும் நார்த் பசிபிக் ஓஷன். இப்படி போய் அது மேலே புஷ் பண்ணி வார்ம் வாட்டர் திருப்பி இப்படி போய் இந்த சைக்கிள் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ யூ கேன் சி ஆன் த இமேஜ். ஸோ வாட் யூ ஆர் சீயிங் ஹியர் இஸ் வார்ம் ஓஷனிக் கரண்ட் வந்து நார்த் அட்லாண்டிக் ஏரியா போகுது. அதுக்கு பிறகு ப்ளூ வந்து அண்டர் வாட்டர் சப் சர்ஃபேஸ் ஃப்ளோ, இது வந்து கீழே நடக்கும். ஸோ இப்படி சுற்றி இந்தியன் ஓஷன் ஏரியாவில் ப்ளூ வாட்டர் புஷ் பண்ணி, ப்ளூ வாட்டர் இஸ் த கோல்டு வாட்டர், அண்டர் சி வாட்டர்.
ஸோ அது வந்து மேலே வருது. அப்படி வரும்போது ப்ளஸ் என்ன அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கோல்டு வாட்டர் மேலே வந்து மிக்ஸ் ஆகுது. அப்போ வார்ம் வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் இந்த வார்ம் வாட்டரை புஷ் பண்ணி திருப்பியும் அட்லாண்டிக் ஏரியாவுக்கு போகுது. பசிபிக் ஓஷன்லேயே அதை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ கீழே இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து மேலே வரும். ஸோ இட் வில் இன்க்ரீஸ் தி ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இன் தோஸ் ஏரியா. அப்வெல்லிங் இருக்கக்கூடிய டவுன்வெல்லிங் இருக்கக்கூடிய பகுதிகளில் உங்களுக்கு கோல்டு வாட்டர் அதிகமாக இருக்கும். அதனால் ப்ரெஷர் அதிகமாகி கீழே போகுது. ஸோ தட்ஸ் அ திங். இது வந்து இப்போ நார்மல் ஸ்பீடில் நடந்துட்டு இருக்கு. இதோட ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் 50 இயர்ஸில் 15% இதோட ஸ்பீடு டவுன் ஆகிருக்கு அப்படின்றாங்க. முன்னாடி இருந்ததோட ஸ்பீடு கம்மியாகிறதுனால என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்ப்போம். ப்ளஸ் 59% கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வென் வி ரீச் 2100. 2100 போகும்போது இந்த ஸ்பீடு வந்து 59% ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. திஸ் இஸ் கல்ஃப் ஸ்ட்ரீம். இந்த ஏரியாவில் புஷ் பண்ணுறது கம்மியாகுது. அதுக்கான ரீசன் இங்கேருந்து போகக்கூடிய வார்ம் வாட்டரோட ஃப்ளோ வந்து கம்மியாகுது, ஸ்பீடு கம்மியாகுது. அது ஸ்பீடு கம்மியாகும்போது அங்கே டென்சிட்டி கம்மியாகும். டென்சிட்டி கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்லி புஷ் டவுன் கம்மியாகும். புஷ் டவுன் கம்மியாகும்போது இங்கே வரக்கூடிய ஃப்ளோவும் கீழே இருந்து மேலே வந்தால் தான் புஷ் பண்ணால் தான் மேலே வரும். அப்போ அப்வெல்லிங் இருக்காது. அது மாதிரி டவுன்வெல்லிங்கும் ட்ராப் ஆகுது அப்படின்றது. ஸோ என்னெல்லாம் பெனிஃபிட் எடுத்துக்கிட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். இப்போ இங்கேருந்து கோல்டு வாட்டர் உள்ளே போய் இங்கே வந்து புஷ் ஆகும்போது கோல்டு வாட்டர் மேலே வருது. ஸோ ஹீட் வந்து இந்தியன் ஓஷன் ஏரியாவாக இருக்கட்டும், பசிபிக் ஓஷன் ஏரியாவாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஹீட் வந்து கம்மியாகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் மாடரேட்ஸ் டெம்பரேச்சர் இன் ஈஸ்டர்ன் நார்த் அமெரிக்கன் ஏரியா. இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து ரொம்ப சிவியர் கோல்டாக இருக்கக்கூடிய பகுதிகள் வின்டர் சீசன்ல எல்லாம். நார்மலையும் அப்படி தான். ஸோ அந்த ஏரியாவில் வந்து வின்டர் சீசனில் ரொம்ப சிவியராக இருக்கும், நார்மல் சீசனில் மைல்டாக இருக்கும். ஸோ அதை இன்னும் மைல்டாக்கி விடுது. மாடரேட் டெம்பரேச்சர் இன் திஸ் ஏரியா. அது மாதிரி வெஸ்டர்ன் யூரோப்பியன் ஏரியா ஆல்சோ. சரியா? தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ். அப்புறம் இக்குட்டேரியல் ஏரியாவில் வந்து இது வீக்கனிங் ஆச்சு அப்படின்னா இங்கே ஹீட் வந்து ட்ராப் ஆகும். ஹீட்டு வாட்டரை வந்து புஷ் பண்ணாது. ஐ கேன் ஷோ இட். ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம், அந்த ப்ளூ வாட்டர் வந்து புஷ் பண்ணால் தான் உங்களுக்கு ஹீட் வாட்டர் வந்து திருப்பியும் நார்தன் அமெரிக்காவுக்கு போகும், நார்த் அட்லாண்டிக் ஏரியாவுக்கு. அது ஸ்லோ ஆச்சு அப்படின்னா ஹீட் வாட்டர் இங்கே ட்ராப் ஆகும். தட்ஸ் அ ப்ராப்ளம். சர்க்குலேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்காது. Leave it. Circulation of nutrients will not be there. Movement slows. Accumulation of heat water in the like this area, equatorial area. அது மாதிரி அங்கே வந்து கோல்டு வாட்டர் அப்படியே ட்ராப் ஆகிருக்கும். ஸோ இட் வில் அஃபெக்ட் தி irreversible ஆகும். ஸோ ஒரு வாட்டி இது ஸ்பீடு கம்மியாச்சுன்னா irreversible ஆகாது. நம்ம இப்போ எல்னினோ வந்துச்சுன்னா லேனினா எடுத்து வரும், திருப்பியும் நார்மல் கண்டிஷனுக்கு போகும், irreversible ஆகும். ஆனால் இது வந்து ஸ்லோ ஆச்சுன்னா திருப்பி அதே ஃபாஸ்ட்டுக்கு போகாது அப்படின்றாங்க. 15% ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. இன்னும் ஸ்லோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிள். கிளைமேட்டிக் இம்பேக்ட்ஸ் எடுத்துனா எல்னினோ இன் பசிபிக் சிஸ்டம், எல்னினோ சிஸ்டம் வில் லைக் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு, அதோட வீரியம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் வில் லீட்ஸ் டு ரெயின்ஃபால் லெஸ். ரொம்ப ஹீட், சதர்ன் ஹெமிஸ்பியர் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வில் பி மோர் கோல்டர் கம்பேரிங் டு தி சதர்ன் ஹெமிஸ்பியர். மான்சூனல் இம்பேக்ட்ஸ் அது நம்ம எல்னினோவில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மான்சூனல் இம்பேக்ட்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ், ஈக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், தட் இஸ் நியூட்ரிஷனல். கீழே இருக்கக்கூடிய அப்வெல்லிங் நடக்கிறதுனால கீழே இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்லாம் மேலே வரும். அப்போ அப்வெல்லிங் இல்லை அப்படின்றப்ப நியூட்ரிஷன்ஸ் வராது. திட் வில் அஃபெக்ட். அப்புறம் கார்பன் சைக்கிள் வந்து அஃபெக்ட் ஆகும். கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் அபவுட் திஸ் அட்லாண்டிக் மெரிடியனல் ஓவர்டர்னிங் சர்வே. இது அடிக்கடி நியூஸில் வந்துகிட்டே இருக்குது. கரண்ட் இயர் இல்லைன்னா நெக்ஸ்ட் இயரில் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கரெக்டாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ஆக்சிடென்ட்ஸ் இன் இந்தியா. நேற்று நம்ம என்சிஆர்பி டேட்டாஸ் பார்த்தோம், சூசைட்ஸ் ஜெனரலாக பார்த்தோம். கிரைம்ஸ் இன் இந்தியா, உமன்ஸுக்கு எதிரான கொடுமைகள், தட் இஸ் கிரைம்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஆக்சிடென்ட்ஸ் ரிலேட்டடான டேட்டா, அது நேற்று கூட தான் ஒரே டேட்டாவை தான் ரிலீஸ் பண்ணாங்க, நம்ம ரெண்டாக பார்க்குறோம். 2024 டேட்டா 1.99 lakh பீப்புள் டிராஃபிக்கில் மட்டும் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸில் இறந்துருக்காங்க. ரோட் அண்ட் ட்ரெயின் எக்ஸெட்ரா. ஒரு நாளைக்கு 546 பேர் ஆக்சிடென்ட்ஸ்னால இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாடு, யூபி, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா த ஹையஸ்ட் ஸ்டேட்ஸ், ஹையர் பெர்ஃபார்மிங் ஆக்சிடென்ட்ஸில் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு. இதில் 42.6%
ரோடு ஆக்சிடென்ட்ஸில் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்க. மெயினாக 1.99 lakh டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து 1.75 lakhs வந்துட்டு ரோட் டிராஃபிக்கில் இறந்து போகிறவங்க, ரோடு ஆக்சிடென்ட்ஸில் இறந்து போகிறவங்க. ரீசன்ஸ் எடுத்துன்னா ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைக் சடன் டேர்னிங் பண்ணுறது, புவர் இன்ஜினியரிங், 2 4-வேலேருந்து உடனே 2-வேக்கு கொண்டு வர்றது, அந்த மாதிரி குறுகின பார்வை கொண்டு வர்றது, பிளாக் ஸ்பாட்ஸ் அதிகம், லேக் ஆஃப் கிராஷ் பேரியர்ஸ், அதை தடுக்கிற மாதிரி எந்த ஒரு ப்ராப்பர் இதுவும் இல்லை. 2வது ரீசன் வந்து ஓவர் ஸ்பீடிங், நம்மவும் காரணம். ஓவர் ஸ்பீடிங்காக ஓட்டுறது, ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறது, சேஃப்டி கல்ச்சர் டெஃபிசிட், நோ ஹெல்மெட், பக்கத்தில் தானே போகிறோம் அப்படின்றதுனால அதிகமாக அதை மிஸ்யூஸ் பண்ணுறது. அர்பனைசேஷன் வித்தவுட் சேஃப்டி பிளானிங், ஸோ ரோடு பெடஸ்ட்ரியன்ஸுக்கு, அது மாதிரி சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு, 2-வீலர்லாம் போகிறதுக்கு தனித்தனி லேண்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஆனால் அர்பனில் எதுவுமே கிடையாது, அர்பன் மட்டும் இல்லை எங்கேயுமே கிடையாது. வீக் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ், ஸோ ஆக்சிடென்ட் ஆனால் எவ்வளோ நேரம் கழித்து ஆம்புலன்ஸ் ரீச் ஆகுது, உடனே என்ன மாதிரி ரெஸ்கியூ பண்ணுறாங்க, உடனே கொண்டு போனால் நிறைய பேரை காப்பாற்ற முடியும், ஆனால் அதில் டிலே இருக்குது. ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸெட்ரா. ரயில்வே கிராசிங்ஸ் வந்து வல்னரபிளாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரீசன் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ரிலேட்டட் டு தி ஜனனி போர்ட்டல். த நியூ போர்ட்டல் வாஸ் லான்ச் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸ். ஜேர்னி ஆஃப், அதோட ஃபுல் ஃபார்ம் ஜேர்னி ஆஃப் ஆன்டிநேட்டல், நேட்டல், நியோநேட்டல் இன்டகிரேட்டட் கேர் அப்படின்னு பேர். இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த் அண்ட் மதர் ஹெல்த்தை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக. மானிட்டரிங் அண்ட் மெயின்டைன் டிஜிட்டல் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ், யார் வேணால் பார்க்க முடியும். லாங்கிடியூட்னல் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ், ஃபேமிலி பிளானிங் எத்தனை பேர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கியூஆர் பேஸ்ட் கார்ட்ஸ், மதருக்கும் சைல்டுக்குமான ஹெல்த்துக்கான ஒரு கார்டு கொடுக்குறாங்க, அதில் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஆட்டோமேட்டட் ஹை ரிஸ்க் அலர்ட்ஸ், இம்யூனைசேஷன் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். முன்னாடி இம்யூனைசேஷன் பண்ணவங்க, குழந்தை பெற்றுக்கிட்டவங்க, குழந்தைக்கு வேக்சினேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத இந்த போர்ட்டல் மூலமாக தெரியும். யூவின் அப்படின்ற போர்ட்டல், இட் வாஸ் யூஸ்டு ஃபார் கோவிட், இப்போ அதை மாற்றிருக்காங்க. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் போர்ட்டல். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ரிலேட்டட் டு தி ஐயூசிஎன். ஐயூசிஎனில் 48 நியூ மெம்பர்ஸ் ஆட் ஆகிருக்காங்க. அதில் மெயினாக ஆர்கனைசேஷன்ஸ், கண்ட்ரிஸ் கிடையாது, அதனால் அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது நியூஸு. ஐயூசிஎன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஐயூசிஎன் இஸ் அ இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபார் நேச்சர் அப்படின்ற பேரில் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 1948 1952 இட் வாஸ் சேஞ்ச் டு ஐயூசிஎன். 1948 இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் ஃப்ரான்ஸ். கிட்டத்தட்ட 1200க்கு அதிகமான ஆர்கனைசேஷன், சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் ப்ளஸ் கவர்மெண்ட், ஸ்டேட்ஸ் வந்து இதில் இருக்காங்க. இந்தியா இதில் பார்ட்னர். எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா இந்தியாவிலேருந்து பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அப்புறம் ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது ஃபானாவுக்கு, இது ஃப்ளோராவுக்கு. சரியா? ஃப்ளோரா அண்ட் ஃபானா. நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, என்ஜிஓஸ், கிட்டத்தட்ட 1200க்கு அதிகமான ஆர்கனைசேஷன். திஸ் இஸ் த ஒன்லி ஆர்கனைசேஷன், இட்ஸ் அ ப்ரைவேட், ஹேவிங் யுனைடெட் நேஷனில் மெம்பர்ஷிப், அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? அவங்க மீட்டிங்ஸில் கலந்துக்க முடியும். இந்தியா ஜாயின்ட் இன் 1969 திஸ் குரூப்பிங். 5 priority ஏரியா: பயோடைவர்சிட்டி, ரினியூவபிள் எனர்ஜி, climate சேஞ்ச், ஹியூமன் வெல்பீயிங், பாவர்ட்டி எலிமினேஷன். அது அவங்களோட மெயின் இதாக இருக்குது. 6 commissions ஆர் தேர். we will study only 2 commissions. Species Survival Commission. அப்புறம் we having World Commission for Protected Area. ரெண்டு கமிஷன் இம்பார்ட்டன்ட். இவங்க தான் ரெட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் க்ரீன் புக் இஸ் ப்ரிப்பேர்ட் பை திஸ் குரூப்பிங். 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதோட மீட்டிங் நடக்கும். தி ஜெனரல் அசம்பிளி, த வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸ். அதில் 4 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த புக்ஸை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இட் வாஸ் ஆர்கனைஸ்டு பை வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன். ஸோ ரெட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ரெட் லிஸ்ட் 9 கேட்டகரிஸ் இருக்குது. அதில் ரெட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் there are colors also.
Red list we having 9 categories: evaluated and non-evaluated. Not evaluated category, visibility, right? Okay, evaluated extinct வந்து black colorல mention பண்ணிருப்பாங்க. Extinct in wild. அப்புறம் critically endangered, endangered, vulnerable, அப்புறம் near threatened, least concern. இந்த கேட்டகரியில் vulnerable வரைக்கும் it is called as threatened species. ஸோ பூமியிலே இல்லை அப்படின்ற 50 இயர்ஸாக அந்த உயிரினம் வந்து பார்க்கப்படலை அப்படின்னா it will be treated as extinct. Extinct in wild அப்படின்னா zoos அந்த மாதிரி பொட்டானிக்கல் கார்டன்ஸில் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்னா கலர் வந்து ரெட் கலர், critically endangered. So 90% of the species lost the last 10 years. Endangered என்றது orange color. Endangered வந்து 50% lost in the last decade 10 years. Vulnerable அப்படின்னா amber color. இது வந்து கிட்டத்தட்ட 25% decline. இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணும். இது வரைக்கும் வல்னரபிள் வரைக்கும் கிளியராக படிச்சுக்கோங்க. ஸ்பீஷீஸ் லிஸ்டட் இன் த கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். IUCN இன்னைக்கு நியூஸில் வந்தது ஒரு பெரிய நியூஸ் கிடையாது. IUCN இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஹவு தே ஆர் டேக்கிங் திஸ் டேட்டா வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Question number 1, with reference to the hantavirus, consider the following statements. Statement 1, hantavirus are rodent-borne virus that can cause severe illness in humans. Statement number 2, humans may get infected through contact with, same question, contact with infected rodents or their urine droppings or saliva. Statement number 3, hantavirus infections have fatality rates of 100%. How many of these statements given above are correct? Options are A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 2. So, the original how many of these statements given above are correct? Statement number 1, the original constitution of 1950 fixed the total strength of Supreme Court at 8 judges, including Chief Justice of India. Statement number 2, an amendment to the Constitution under Article 368 is required to increase the sanctioned strength of Supreme Court. Statement number 3, the expenditure related to salaries and allowances of Supreme Court expenditure related to salaries and allowances of Supreme Court judges is charged upon Consolidated Fund of India. Statement number 4, Supreme Court Collegium consisting of CJI and 2 senior most judges recommends the names of the newly created post. How many of these statements given above are correct? Options are only 1, option B, only 2, option C, only 3, D, all of the above. Question number 3, with reference to the person with disabilities, consider the following statement. Statement number 1, around 80% of the person with disabilities live in developing countries. Statement number 2, according to the Ministry of Social Justice and Empowerment, person with disabilities constitute 2.21% of Indian population. Okay, third statement, the Rights of Persons with Disabilities Act 2016 provides 4% and 5% reservation in higher educational institutions. The options are, which of the statements given above are correct? Options are A, 1 and 2 only, B, 1 and 3 only, C, 2 and 3 only, D, all of the above. Question number 3, consider the following statements related to International Big Cat Alliance. Statement number 1, it is an intergovernmental organization for conservation of big cats at the global level. Statement number 2, it is implemented through National Tiger Conservation Authority. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number, that's all, 4 questions. So now we will see the answers for the previous. Question number 1 answer is B.
Question number 2 answer is A. Question number 3 answer is B. Question number 4 answer is B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.